ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது முக்கியமான சித்திரை மாதம் ராசி பலன்ல என்னன்னா, இந்த புது வருடம் சித்திரை மாதம் பிறக்கிறதே பாத்தீங்கன்னா சூரிய பகவான், அதாவது கால புருஷ தத்துவப்படி மேஷ ராசி தான் முதல் வீடு. இந்த ராசியில் சூரிய பகவான் உச்சம், அதாவது அதிகபட்ச வலிமையை பெறக்கூடிய இடம் உச்சம் என்றது. அந்த இடத்துக்கு வரும்போதுதான் தமிழ் வருடமே பிறக்குதுங்க. இந்த பராப வருடம் பிறந்ததுக்கு அமைப்பு இதுதான். இந்த மாதத்தில், இந்த சித்திரை மாதத்தில் அனைத்து ராசிகளுக்குமே சக்சஸ், வேலை, தொழில் மாற்றம், முன்னேற்றம், மாணவர்கள் படிப்பு, கல்யாண வாழ்க்கை, ஏகப்பட்ட தடங்கள், சிக்கல்கள் இருந்தவங்களுக்கு எல்லாமே மாற்றத்தை நோக்கி முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமா இருக்குதுங்க. ஏன்னா இவ்வளவு நாளா அதாவது ஒரு மாதத்திலும் ஒரு கிரகங்கள் மாறும் போதுதான் அதுக்கான பலன்கள் நமக்கு ஒரு படியா நம்ம கொண்டு போவோம். ஸோ அதாவது சனீஸ்வரன் 12ஆம் வீட்டுல இருந்துட்டு ஒரு ராசிக்கும் விரைய சனியாகவும், 7.5 சனியாகவும், கண்டக சனியாகவும், அஸ்தாட்சம சனியாகவும் சிறு சிறு தொந்தரவுகள், தொல்லைகள், சங்கடங்கள் கொடுக்கும். இந்த பட்சத்தில் இந்த சூரியன் சித்திரை மாதத்தில் மேஷ ராசிக்கு வரும்போது முக்கியமா அனைத்து ராசிகளுக்குமே பாத்தீங்கன்னா அரசியல் துறையில இருக்கிறவங்க, பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க, கல்வித்துறையில இருக்கிறவங்க, அதாவது இப்ப டாக்டர், இந்த மாதிரி மாணவர்கள், உயர்கல்வி, ஸோ அனைத்து ராசிகளுக்குமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எதிர்பார்த்த ஆசைகள், சுபகாரியம் பண்றது, வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, இல்ல உங்க பிள்ளைகளுக்கு மேரேஜ் பண்றது, கல்யாண அமைப்பு, திருமண பாக்கியம் எல்லாம் நீங்க நடைபெறது, இந்த அமைப்பு எல்லாம் கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குங்க. ஏன்னா சூரியன் நவகிரகங்களின் தலைவனுங்க. ஏன்னா அவர் சில ராசிக்கெல்லாம் ராசி அதிபதி மறைவு ஸ்தானமான 8ஆம் இடம், 6ஆம் இடம் மறையும் போது நெகட்டிவான பலன் கொடுக்கும் பட்சத்தில் சூரியன் ஒரு உயர்நிலைய பொறுப்புல இருக்கும் போது, இந்த மாதிரி ஆட்சியோ உச்சம் நிலையில இருக்கும் போது அவரோட தலைமையில அந்த பாவங்கள்லாம் நீங்கி, அதாவது அவனோட நன்மை தன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு கொண்டவர் தான் சூரிய பகவான். அதனாலதான் இந்த மாதம் தமிழ் வருடமே பிறக்குது. சோ இந்த மாதத்தில் என்னென்ன பலன்கள், என்னென்ன யோகங்கள் உங்க ராசிக்கு இருக்குதுன்னு பார்ப்போங்க. மேஷராசி நேயர்களே, இந்த சித்திரை மாதத்துல உங்களோட ராசிநாதன் செவ்வாய் 12ஆம் இடத்துல, அதாவது சனீஸ்வரனோட சேர்ந்து உங்களுக்கு தொந்தரவுகளையும், அதாவது சில சங்கடங்களையும் கொடுத்து வந்தாருங்க. ஏன்னா ஆல்ரெடி விரய சனி, 7.5 சனி ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு 1.5 வருஷமா எதுலயும் மாற்றமும் ஒண்ணும் இல்லைங்க, முன்னேற்றமும் இல்லை, ஏதாவது பிரச்சனையிலேயே சிக்கிட்டு தொழில ஒரு லாபம் இல்லை, அந்த மாதிரி சூழ்நிலையில் சிக்கி தவித்த மேஷ ராசிக்கு இனிமே உங்களுக்கு யோகம், பொற்காலம், அதாவது உங்களுக்கு இனிமே இந்த சொர்க்கவாசல் திறக்குதுன்னே சொல்லலாங்க. ஏன்னா உங்களுக்கு உங்க ராசியில தான் சூரிய பகவான் உச்சம் பெற போகிறார் சித்திரை மாதத்தில். அதாவது சித்திரை மாதம் பிறக்கிறதுக்கான காரணம் அதுதான். உங்க ராசியில் உச்சம், அதாவது உங்க ராசியின் 5ஆம் அதிபதி உங்க ராசியில் உச்சம் பெறும்போது உங்களுக்கு இந்த அதிர்ஷ்ட கதவு திறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அனைத்து சகல வசதிகளும், அனைத்து பாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குங்க. ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் இடம் தான் உங்களுக்கு எதிர்பார்த்த, அதாவது உங்களுக்கு வர வேண்டிய அனைத்து பலன்களும் கொடுக்கக்கூடிய இடம் 5ஆம் இடம். அந்த 5ஆம் இடத்தின் அதிபதி தான் சூரிய பகவான். அவரு உங்க ராசியில இருக்கும் பட்சத்தில் உயர் பதவி இல்லை, அதுக்கான பொறுப்பு கொடுத்திருந்தாலும் உங்களுக்கு சில சங்கடங்கள், தொந்தரங்கள், அவப்பெயர்கள், அதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதம் மாறுங்க. இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் போதுன்னா, நீங்க நினைத்து பார்க்காத அதிசயங்கள்லாம் வரவதற்கான மாற்றம் இருக்குங்க. ஏன்னா விரயச்சரியா வந்ததுக்கு அப்புறம் நீங்க தேவையில்லாத கடன் சிக்கல், ஏன்னா செவ்வாயும் சனீஸ்வரன் கூட சேர்ந்து உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா செவ்வாய் ஆல்ரெடி இந்த மாதம் உங்க ராசிநாதன் 23ஆம் தேதி வரைக்கும் அங்கதான் இருக்க போறாரு. ஸோ அதன் அடிப்படையில் உங்களுக்கு 12ஆம் இடமான மறைவாஸ்தானத்துல சனி பகவான் இருக்கும்போது ஏகப்பட்ட பிரச்சனைகள், சங்கடங்கள், தொந்தரவுகள்லாம் இருந்த நிலையை மாற்றக்கூடிய அமைப்பு சூரியன் கொடுப்பாருங்க. உங்களுக்கு படிப்படியா இந்த மாதம் தொடங்கின உடனே உங்களுக்கு படிப்படியா அதுல ஒரு மாற்றம் உண்டாகுங்க. நீங்க நினைத்த காரியம் செயல்படும், நினைத்த காரியம் வெற்றி அடையும், குழந்தைகளின் படிப்புக்காக முயற்சி பண்றதெல்லாம் சக்சஸ் ஆகும். அதாவது பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். அப்பாவின் சொத்துக்கள் வரத்துக்கான, பூர்வீக சொத்துக்கள் வரத்துக்கான அமைப்பு இருக்கு. உங்க மூத்த சகோதரர்களிடையே இருந்த பிரச்சனைகள் தீரும். குல தெய்வ வழிபாடு மேற்கொள்வீர்கள். அதன் மூலமா உங்களுக்கு நல்ல செய்திகள், நல்ல அமைப்புகள், குழந்தைகளின் முன்னேற்றம் காணப்படும். இந்த மாதம் உங்களுக்கு வேலையில் இருந்த தொய்வு, பிசினஸ்ல இருந்த தொய்வுலாம் நீங்கி உயர்நிலைக்கு போகக்கூடிய அமைப்பு உண்டாகுங்க. இவ்வளவு நாளா சில மருத்துவ செலவுகள், உடல்நலத்தில், ஆரோக்கியத்தில் பிரச்சனை எல்லாம் இருந்து வந்தீங்க. ஏன்னா சனி செவ்வாயோட உங்க ராசிநாதன் செவ்வாய் அங்க இருக்கிறதுனால இந்த மருத்துவ செலவுகள், உடல்நல பிரச்சனை இதெல்லாம் இருந்து பாத்தீங்களா, இதையெல்லாம் மாற்றி ஒரு புத்துணர்ச்சியோட, உற்சாகத்தோடும், ஏன்னா
உங்க ராசியில 5ஆம் இடத்து அதிபதி வரும்போது உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை, ஏற்கனவே மேசராசி ரொம்ப தன்னம்பிக்கை, வைராகியம், நினைச்சதை முடிக்கக்கூடிய அமைப்பு கொண்ட நீங்கள் அதுல ஒரு தடங்கல்கள், சிக்கல்கள், ஒரு சோர்வு தாழ்மையெல்லாம் இருந்ததை போக்கி ஒரு உற்சாகத்தோடு அதை நோக்கி, அதாவது இந்த மாதம் அதை உங்களுக்கு வெற்றி கனியாக பறிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குங்க. ஸோ உடல் நலத்தில் மாற்றம் ஏற்படும், உத்தியோகத்தில் மாற்றம் ஏற்படும், வேலையில் நல்ல முன்னேற்றம், பண வரவு உண்டாகும். அதுதான் முக்கியங்க. இவ்வளவு நாளா இருந்து வந்த கடன் பிரச்சனை, அதாவது நீங்க வந்து எதிர்பார்த்த அதாவது நீங்க ஒரு இடத்துல எதிர்பார்த்திருப்பீங்க, இந்த பைசா இந்த அமௌண்ட் வந்தா நம்ம இதை செட்டில் பண்ணிடலாம், இதை மீறி இதை இது கொடுத்து இதை டெவலப் பண்ணலாம், இந்த அமைப்பெல்லாம் இருந்து பாத்தீங்களா, அதெல்லாம் உங்களுக்கு நேர்த்தியா உங்களுக்கு வந்து மாற்றத்தை உண்டாக்குங்க. அதெல்லாம் நீங்க எதிர்பார்த்த ஆசைகள் நிறைவேற்றக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். சரிங்களா? முக்கியமா மாணவர்கள் உயர்கல்வி தேர்ச்சி பெற்று அரசு துறையில இருக்கிறவங்க வந்து போட்டித் தேர்வுகளை வெற்றி பெறதுக்கான அமைப்பு இருக்கு. ஏன்னா 5ஆம் இடம் என்றது பட்டப்படிப்பு உயர்கல்விக்கு படிக்கிற அமைப்பு. அந்த அதிபதியே உங்க ராசியில் இருக்கும்போது யாரெல்லாம் வந்து இந்த படிப்பு படிக்கணும், உயர்கல்வி படிக்கணும், வெளிநாட்டுக்கு போற அமைப்பு, அதாவது ஃபாரின்ல போய் எக்ஸாம் எழுதணும், அந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்குன்னா இந்த மாதம் உங்களுக்கு அது கைகூடி வருங்க. ஸோ முக்கியமா குலதெய்வ வழிபாட்டு நான் சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, அதன் மூலயமா உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். அதாவது படிப்படியாக பணவரவு அதிகரிக்குங்க. அதனாலேயே உங்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் மாற்றம் ஏற்படும். ஏன்னா இந்த மாதம் பிறந்த ஒரு 7 நாள்லயே பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் உங்களுக்கு 2ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரனும் உங்க ராசியில வந்துடுறாரு. அதாவது உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வராரு. அவர் தான் உங்க 7க்கு அதிபதி. ஸோ உங்களுக்கு 2ஆம் இடம்ன்றது பணவரவு ஸ்தானம். ஸோ அவரும் ஆட்சி பெற்று வரும்போது உங்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் மாற்றம் ஏற்படும். நீண்ட நாளாக திருமண தடைகள் இருந்தாலும் அதெல்லாம் மாற்றம் ஏற்படும். திருமண தடைகள் நீங்கி கல்யாணம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வேலையில இருந்து வந்த கஷ்டங்கள் நீக்கி பணவரவு, பொருளாதார வளர்ச்சி, எதிர்பார்த்த பணம், அதிர்ஷ்டம் எல்லாமே உண்டாக வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா 2க்கு அதிபதி 2ஆம் இடத்திலே ஆட்சி பெறும்போது நீங்க எதிர்பார்த்த பொருளாதார வசதி, நீங்க எதிர்பார்த்த ஒரு திட்டம், நீங்க ஒரு குடும்பத்துக்காக ஒரு திட்டம் போட்டிருக்கீங்க, அதை செயல்படுத்திக்குங்க. வீட்டுல உங்க குழந்தைகளுக்கு ஒரு சுப நிகழ்ச்சி பண்ணணுமா, அதை பண்ணுவீங்க. இல்ல வீடு கட்டணும், இல்ல வீடு வாங்கணும், அந்த அமைப்புல ஒரு ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்கு வந்து ஒரு பூமி பூஜை பண்ணணும், இல்ல அதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் பண்ணணும், அந்த சைனிங் வேலைலாம் இந்த மாசம், அதாவது அந்த அக்ரிமெண்ட் சைன் பண்றது, அதுக்கு அதான் ஏற்கனவே நீங்க வந்து அந்த முயற்சியெல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனா அந்த முயற்சியெல்லாம் வெற்றியாக மாற்றக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். உங்க ராசி அதிபதிக்கு 5ஆம் இடமான சூரிய பகவான் உங்க ராசியில் உச்சம் பெற்று உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கை, புதிய முன்னேற்றம், பணவரவு உங்களுக்கு இதன் மூலமா அதாவது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள், சுப காரியங்கள், குழந்தைகளின் படிப்பு எல்லாமே உங்களுக்கு படிப்படியா முன்னேற்றத்தை கொடுத்து இனிமே உங்களுக்கு எதிலையும் இந்த வெற்றி என்ற பட்சத்தில் இந்த மாதம் உங்களுக்கு வெற்றி மாதமாக இருக்கும். வாழ்க வளமுடன். வணக்கம்.